ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சப்பாத்தி வந்து மேக் பண்ண போகிறேன். ஒரு ஸ்டஃபிங் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டஃபிங் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் வாங்கியிருந்தேன், 2 காலிஃப்ளவரு. எப்போவுமே வந்து நான் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு ரெசிபி மாதிரி பண்ணிவிடுவேன். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சேஞ்சிங்கும் வந்து இது அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். இதோட ரெசிபி வந்து நான் ஷூட் பண்ணலை. ஸோ மேபி நான் அப்கமிங் வீடியோஸில் எப்போ டைம் இருக்கும்னு நான் ஷூட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து என்னோடய பையன் சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால எனக்கு ஃபுல் வீடியோ ரெசிபிலாம் ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. இது வந்து ஓவனில் பேக் பண்ணுறதுனால வந்து இந்த காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஆனியன்ஸ்லாம் வந்து க்யூப் சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2 ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். என்ன ரெசிபினா ஃபஸ்ட்டு ஆயில், அப்புறம் பெப்பர், அப்புறம் ஒரு 5 டீஸ்பூன் ஒரு 6 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், பெப்பர் வந்து 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு சாஸ், அதாவது டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, டர்மரிக் கொஞ்சம், அப்புறம் வந்து சிக்கன் 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் காலி ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் அவ்வளோ இருந்தது, அதனால் நான் அதை வச்சு பண்ணேன். அதுக்கப்புறம் லெமன் கம்பல்சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோனா வந்து நான் இதில் எவ்வளோ போட்டிருப்பேன்னா ஒரு 10 ஸ்பூன் ஆஃப் லெமன். நான் வந்து கான்சன்ட்ரேட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஃப்ரெஷ் லெமன் இங்கே கிடைக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் கான்சன்ட்ரேட்னா இப்போ நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். அது நான் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் லெமன் ரைஸ் பண்ணுறதுனால அந்த கான்சன்ட்ரேட் வந்து நான் எப்போவுமே வாங்கி வச்சுப்பேன். அதனால் அதுவுமே இப்போது தெரியாது அது ஃப்ரெஷ் லெமனில் பண்ணியிருக்காங்களா இல்லை கான்சன்ட்ரேட்டான்னு சொல்லி. அந்த லெமன் ஜூஸ் வந்து ஒரு 10 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணியிருந்தேன். பிளாக் பெப்பரும் போட்டிருக்கேன், ஒயிட் பெப்பரும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா நான் ஒயிட் பெப்பர், சில்லி பவுடர் எல்லாமே அதிகமாக போட்டிருக்கிறதுனால இன்னும் ஆட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் கம்பல்சரி கேர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கேர்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நான் கொரியாண்டரும் கறி லீவ்ஸோ போடலான்னு பார்த்தேன். பட் ஓகே, இதுவே ஓகேன்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன். ஃபாயிலில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கினேன். 2 டைம்ஸ் பண்ண போகிறேன். ட்ரைனிங் இருக்குது. இப்போது ஓவனுக்குள்ளே பேக் பண்ணலாம். அப்புறம் ஓவனுக்குள்ளே இப்போ வச்சுட்டேன், பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரீ பண்ணிடணும், இப்போ பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். ஒரு ஸ்டஃபிங் சப்பாத்தி, தேங்காய் ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி செய்ய போகிறேன். அதோட ஸ்டஃபிங் வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். இது நான் வந்து எப்படி மேக் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுக்கினேன். அப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டு, அதாவது கொரியாண்டர் வந்து கலந்த மிளகாத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கினேன், சால்ட்டு, இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி வந்து ரொம்பவே லைட்டாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்பவே நைஸாக கட் பண்ணுங்கள். பட் எனக்கு இவ்வளோவே போதும்னு தோணுச்சு, அதனால் நான் இப்படி பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா வந்து இந்த கொழுக்கட்டை பண்ணுவோம்ல, கொழுக்கட்டைக்குள்ளே கூட இந்த ஸ்டஃபிங் வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணி அரிசி மாவில் கொழுக்கட்டை பண்ணலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சுக்கினேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வரணுன்னா வந்து நீங்கள் ஒரு மிதமான ஒரு வார்ம் வாட்டரில் நீங்கள் பிசையணும். ரொம்ப ஓவராக நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கனாலும் ஹார்ட் ஆகிடும் சப்பாத்தி மாவு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். இதில் கீழே ஆட் பண்ணல, லிட்டில் பிட் ஆஃப் ஆயில், அப்புறம் சால்ட்டு, சப்பாத்தி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஓவராக பிசைஞ்சால் சப்பாத்தி மாவு வந்து ஹார்ட் ஆகிடும். இது வந்து நான் ஒரு 2 டம்ளர் ஆஃப் சப்பாத்தி மாவு தான் பண்ணியிருக்கேன். போன தடவை நம்ம கொஞ்சம் சப்பாத்தி பண்ணியிருப்போம்ல, அதோட மாவு வந்து கொஞ்சம் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது வந்து நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃபாயில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நம்ம எப்போ சப்பாத்தி திருப்பி பண்ணுறோலோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி மாவு வந்து ரோல் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குதா, நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு நம்ம பண்ணுவோமோ அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல்ஸு இது வந்து இப்படி பண்ணணும். இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சுக்கணும்.
அப்புறம் வந்து இதை க்ளோஸ் பண்ணணும். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் நிறைய தடவை பண்ணதில்லை, இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்குறேன், அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். திருப்பி ரோல் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் தொட்டுக்கணும். இந்த மாதிரி தொட்டு இப்போ தேய்க்க போகிறேன். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, மசாலா வந்து வெளில வந்துடும். ஸோ லைட்டாக தான் வந்து இது பண்ணணும். உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு அது வெளில வந்துடும். ஸோ வெளில வராத மாதிரி லைட்டாக தான் நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொண்டு வரணும். பட் வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போது நீங்கள் எப்படி சொல்ற கார்னர் மட்டும் நீங்கள் தேய்ச்சினே இருந்தீங்கன்னா நடுவுலேயே நின்றுக்கும் மசாலாலாம், அதனால் நடுவுலேயும் கொஞ்சம் தேய்க்கணும். அப்போ தான் மசாலா ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு லைட்டாக தெரியும் உள்ளே எங்கே மசாலா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நான் சப்பாத்திலாம் பண்ணி இங்கே வச்சுட்டு வரேன். ஸோ வந்து நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும், அப்போ தான் ஒட்டாது. பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இப்போ வச்சிடுறேன். இது வந்து ஆஃப் காலிஃப்ளவர் வந்து ஓவனில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் காலிஃப்ளவர் இருக்குது. இப்படி தான் இருக்கும். நான் இப்போ நிறைய சப்பாத்தி வந்து செஞ்சு வச்சுட்டு ஒரு ஆக்சுவலி எவ்வளோ இருக்கும்னா வந்து ஒரு 10 இல்லை 12 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒன்று போடுறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அழகாக வந்து வந்துடும். எடுக்கும்போது அழகாக வந்துடும், ஒட்டிக்காது சப்பாத்தி. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டிருக்க பாருங்கள், ஒட்டிக்காது சப்பாத்தி. ஸோ நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். தவா வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து தோசை கல்லில் வந்து சப்பாத்தி போட போகிறேன். சப்பாத்தி போட்ட உடனே கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோ தான், ரொம்பவே லைட்டாக தான் இருக்கணும், ஆட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ இவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கௌசி குசைனுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய்.